அவரு விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் வரவேற்று எங்களை கௌரவித்தது போல யாருமே இப்படி பண்ணதில்லை. உங்க கோரிக்கை நியாயமானது, ஆதரவு கொடுக்கிறோம்னு சொன்னாரு. 2026 சட்டசபை தேர்தல் வருகின்ற போது நம்ம கோரிக்கையாக இந்த கட்சி ஆதரவு கொடுத்தது, இவங்க நமக்கு பக்கபலமா போராடினாங்க. ஒரு சிலர் அவரை இதோ பேசுறாங்க, நடிகர் பின்னால் சென்றால் நீங்க கோரிக்கை வென்றெடுத்துட முடியுமான்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் நடிகர் தான், ஜெயலலிதா நடிகர் தான், இது உதயநிதி ஸ்டாலின் யாரு? நேற்று சினிமாவில கதாநாயகன் நடித்தவர் தானே, இன்னைக்கு அவரு துணை முதலமைச்சரா இருக்காரு. எல்லாம் சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள் தானே. அவங்க தேர்தலில் நின்று அவங்க ஜெயிச்ச பிறகுதான் அவங்க கிட்ட அந்த கோரிக்கையை சொல்லணும், அப்படி நியதி ஒண்ணும் இல்லையே. ஏன்னா நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய பென்ஷன் திட்டத்தை ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே அமுல்படுத்தணும் சொன்னதற்கு அப்புறம் குழு எதுக்கு தேவை? குழுவை எங்களை ஏமாற்றுவதற்கு தான் அது. விஜய் அவர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க, அவரும் உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. அவருக்கு தேர்தலையும் ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்?